பொதுவாக மாதங்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது இன்ன ஐத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் வானங்கள் பூமியை படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் சொல்கிறார். மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த கண்ணியமான 4 மாதங்கள் எவை என்பதை குறித்து நாம் பார்க்கிற போது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விளக்கும் விதமாக ஹதீஸிலே, புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அஸ்ஸமானு கதிஸ்ததார க ஹைஹதிஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் வானங்களை பூமியை படைத்த நாளில், அந்த நாளிலிருந்து காலம் என்பது தன்னுடைய இயல்பில் சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்ன பெருமானார் அடுத்து சொன்னார்கள், அஸ்ஸனத்து 12 ஷஹரன், வருடம் என்பது 12 மாதங்கள் உள்ளடக்கியதாகும். மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் இருக்கின்றன என்று சொன்ன பெருமானார் அது என்ன மாதங்கள் என்பதை குறித்தும் சொன்னார்கள். சலாசத்துன் முத்தவாலியாத்துன், இந்த 4 மாதத்தில் ஆரம்ப 3 மாதங்கள் அடுத்தடுத்து வரும், பிந்திய 1 மாதம் என்பது தனியாக வரும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு அது என்ன மாதம் என்றால் துல் காதா, துல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம். துல் காதா மாதம், துல் ஹஜ்ஜி, முஹர்ரம் ஆகிய 3 மாதங்கள் தொடராக அடுத்தடுத்து வரும். அடுத்து 1 மாதம் இருக்கிறது, வரஜபு முதரல்லதி பைன ஜுமாத வ ஷஅபான். ஜமாத்துல் ஆஹிருக்கும் ஷஅபானுக்கும் இடையில் வரக்கூடிய ரஜபு மாதம். இப்படி 4 மாதங்கள் இருக்கின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த 4 மாதங்கள் எவை என்பதை குறித்து ஹதீஸிலே விரிவாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த 4 மாதங்கள் தான் என்று பெருமானார் சொன்னார்கள்.